தேர்தலுக்கான வேலையை ரொம்ப பெஸ்டா பண்ற கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஎம்கே, இந்தியாவை பொறுத்தவரை பிஜேபி அப்படின்னே சொல்லலாம். டிஎம்கே சார்பா டிஎம்கே தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போதான் ரீசெண்ட் டைம்ல 1-to-1 மீட்டிங்லாம் வச்சு தொகுதி வாரிய நிர்வாகிகளை கூப்பிட்டு எந்தெந்த மாதிரி கூட்டணி அமைக்கலாம், கூட்டணி அமைச்சு எந்தெந்த மாதிரி சீட்டை பிரிக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. இந்த கூட்டணிக்குள்ளேயும் உட்கட்சிக்குள்ளேயும் எந்தெந்த மாதிரியான சலசலப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த பேட்ச் ஷோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். என்னடா இது? பேட்ச் வொர்க். முதல்ல மங்களகரமா ஆரம்பிச்சிருவோமா? மங்களகரமா நம்ம விசிகாவை எடுத்துக்கலாம். என்னடா மங்களகரமான்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கவங்களை சொல்றேன் அப்படின்னா கேட்க வேணாம். ப்ளூக்கும் மஞ்சளுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சியா நாங்க இருக்கோம், ஆனா எங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. நாங்க ஒரு சீட்டு கேட்கறோம், ஆனா அவங்க சீட்டு கொடுக்கறத பத்தி பேசவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த பக்கம் வன்னியரசு வந்து போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க, இந்த தடவை அப்படியே மேல ஏறி போய் 50 சீட்டை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50 சீட்டை வாங்கி என்ன பக்கத்து மாநிலத்திலே போய் நிக்க போறீங்க? 10 சீட்டே இங்க கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, நீங்க 50 சீட்டுக்கு போயிட்டீங்க. ஆட்சியில அதிகாரம் வேணும், எங்களுக்கு அதிகாரம் இருந்தா மட்டும்தான் கூட்டணிக்கான வேலையை நாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்களே, இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் செகண்டரி ஆப்ஷனா ஒரு விஷயம் வருது. இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்தா மட்டும்தான் நான் உங்க கூட இருப்பேன், அப்படி இல்ல அப்படின்னா நான் வந்து டிவிகே விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நான் தாவிடுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு இவங்க பேசுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா. ஓ, நீ அப்படி வரியா? ஆனாலும் நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதாங்க. உங்களை கூட்டணியில இருக்கிறதா மதிக்கவும் இல்ல, சீட்டு ஒதுக்குறதாவும் இல்ல, ஆட்சியில பதவி கொடுக்கறதாவும் இல்ல. ஆக மொத்தத்துல இது எதுவுமே பண்ணல. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் 2014 நீங்க பண்ண ஒரு ஸ்கேம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த கூட்டிட்டு வந்து அடுத்த சிஎம் நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான முட்டு கொடுத்து உங்களுக்கு 25 சீட்டு கொடுத்திருந்ததுல ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாம 0ல இருந்தீங்களே, அதுக்கு போன எலெக்ஷன்ல கொடுத்த 6 சீட்ல 4 சீட்டு வெற்றி பெற்றது எவ்வளவோ பரவாயில்லையே. அப்புறம் நீங்க ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்படுறீங்க? அடுத்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்களும் அதே ஸ்கேம்ல ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த 2016 எலெக்ஷன்ல அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி கூட சேர்ந்து 25 சீட்டு வாங்கிட்டு நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேமையே பண்ணிட்டு ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. ஆனா போன எலெக்ஷன்ல பாருங்க, உங்க ஒவ்வொரு கட்சிக்குமே 6 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 6 சீட்ல நீங்க 2 சீட்டு தான் வின் பண்ணீங்க, அது வேற விஷயம். மொத்தம் 4 சீட்டாவது வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? எங்களுக்குமே ஆட்சியில பதவி வேணும், அதிகாரம் வேணும், எங்களுக்குன்னு சீட்டை அதிகமா ஒதுக்குங்க, இந்த தடவை நாங்க 30 சீட்டாவது கேட்போம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்ற நீங்க 4 வருஷமா வாயவே திறக்கலையே ஏன்? அடுத்ததா 3வது இடத்துல இருக்கிறது நம்ம வைகோ அவர்கள். அவருக்கு எப்பயுமே வந்து மாநிலங்களவையில ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, ஆனா இப்போ மாநிலங்களவை சீட்டு கொடுக்கவே இல்லை. இவருமே அதே 2016ல ஒரு பயங்கரமான ஸ்கேம் பண்ணிருக்காருங்க. என்னன்னா இவங்க 2 பேருக்காவது பரவாயில்ல 25 சீட்டு கொடுத்தாங்க, ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. இவருக்கு 28 சீட்டு கொடுத்தாங்க, அதுலயுமே ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. நீங்க வந்து இப்ப பதவி வேணும், எனக்கு மாநில தலைவர் போஸ்டிங் வேணும் அப்படின்னா எங்க போய் சொல்றது? நியாயம் வேணாமா நீங்க இப்படி கேக்குறதுக்கு? உங்களையும் மதிச்சு 2021ல 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்ல வெற்றி பெற்றுட்டீங்க. ஆனா நீங்க 2016ல பண்ணதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அடுத்ததா 4வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம். அவங்கதான். இவங்களாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்கேம்லயோ ஏதோ ஒரு கூட்டணியிலயோ இல்ல தனிச்சு நின்னோ சீட்டு வாங்கி ஜெயிக்காம விட்டாங்க. இவரு வந்தப்போ ஒரு பில்டப் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? குடும்ப அரசியல் வேணுமா, மக்கள் உரிமைக்காக போராடுறவங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்த டிவி எல்லாம் டார்ச்ல தூக்கி போட்டு அடிச்சு உடைச்சாரு. இத பார்க்கும் போது ஆஹா, இவர் வந்து தனியா நின்றுவாருப்பா, தனியா கூட்டணி வச்சுட்டு ஜெயிச்சிருவாருப்பா அப்படின்னு நினைச்சு உங்களையும் மதிச்சு ஒரு 5% ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? யாரு கூட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களோ அவங்க கூடயே ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக போய் நிக்கிறீங்களே, அப்ப யாரு என்ன கொடுத்தாலும் போயிடுவீங்களா? இவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்ப்போம்.
தெரியுமா? இவரு போன எலெக்ஷன்ல ஒரு மாபெரும் கூட்டணி வச்சாரு. அது யாரு கூட தெரியுமா? சரத்குமார் அவர்கள் கூட. அவரை பேசும்போதே அவரும் அவங்க மனைவி மட்டும்தான் அந்த கட்சியாவே இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு இந்தாப்பா உனக்கு 40 சீட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எங்க கட்சியில 33 பேர் தான் இருக்காங்க, எங்களுக்கு 33 சீட்டு போதும், மிச்சம் 7 சீட்டு வேணான்ட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் அந்த 40 சீட்டும் அம்பேல் தான். அதுக்காகத்தான் இப்ப நீங்க சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி எப்படியாவது ஒரு எம்பி சீட்டாவது கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ அவங்க கூடயே போயிட்டு நிக்கிறீங்களோ. இதுல உங்களுக்கு முட்டுக்கட்டையா யார் வருவாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் உங்க கூடயே ஒருத்தர் உங்களை மதிச்சு இருக்காரு பாத்தீங்களா, ஸ்நேகன் அவர்கள். அவருக்காவது ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொடுத்துருங்க, அப்பதான் அவர் பேசாம இருப்பாரு. இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். அடுத்ததா 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்தவரை சொல்லவே வேணாம், ஆள் இருக்கிற இடமே தெரியாம தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. 2014 இவங்க வந்து தனிச்சு போட்டிட்டாங்க. அப்பவுமே அவங்க ஒரு சீட்டு கூட வாங்கல. அந்த டயத்துல சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க. அப்பவே உங்களால வாங்க முடியல. இப்ப எப்படி வாங்க முடியும்? இப்ப நீங்களும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கொடுங்க, எங்களுக்கும் ஆட்சியில பதவியில அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த முகத்தை வச்சுங்க கேக்குறீங்க? எனக்கு புரியல, எப்படி கேக்குறீங்க? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் முன்னெடுத்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணலாம். ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. இந்தியாவோட எதிர்கட்சி பார்ட்டியா நிக்கிறதுக்கு காரணம் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு டிஎம்கே கூட நீங்க கூட்டணியில இருக்கிறதுனாலதான். அவங்களும் உங்களை தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு கட்சியாவே இருக்க மாட்டீங்க. அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ரயில் மறியல் பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? 4 பேர் போய் நின்று அந்த ரயிலை மறிச்சிங்க. ஆரன் அடிச்ச உடனே பிளாட்ஃபார்ம்ல ஏறிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அதே ரயில்ல ஏறி ஊருக்கு போயிட்டீங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சரி, கூட்டணிக்குள்ளதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படியே வெளியே வாங்களேன். கட்சிக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, அவ்வளோ சலசலப்பு போயிட்டு இருக்கு. ஏன்னா சீனியர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஓரமா ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. சீனியர்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒருவேளை நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதியை உள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த பிளானா இருக்குமோ? சரி, கூட்டணிக்குள்ளேயும் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு, கட்சிக்குள்ளேயும் கருத்து மோதலா இருக்கு. என்னடா மேல் இடத்துல இருந்து இன்னும் ஒரு குரல் கூட வரலையே அப்படின்னு இந்த பக்கம் காதை வச்சு கேட்டா நம்ம கனிமொழி அக்கா குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் அடிச்சுக்கலாம், அடிச்சுக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கூட்டணியா சேர்ந்து ஒன்னா வேலை பாக்குறீங்க. பிஜேபி மாதிரி கட்சிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கூட்டணியை வலுப்படுத்தணும். ஒவ்வொரு கூட்டணியுமே நம்ம கட்சி ஆளுங்க, அவங்களுக்காக நம்மளும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்திருக்காங்க. இனிமேல ஒரு நிலையிலே ஒரு இடத்திலே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது, ஒன்றாக தேர்தலை சந்திக்க முடியாது என்று முடிவு செய்து வைத்திருந்தார்களோ அவர்களை எல்லாம் பிஜேபி ஒரு அடியிலே திரட்டுகிறது என்றால் நம்மளை எந்த அளவுக்கு அவங்க எடுக்கணும் அப்படின்னு இந்த தேர்தலிலே பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சிக்குள்ள இருக்கவங்களே எல்லா சீட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம சீட்டு ஒதுக்கணும், அதனால அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இருக்கு. சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. எலெக்ஷன் நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நீங்க பேசணும் முடிவு பண்ணிட்டீங்க, பேசிட்டு போங்க. நாங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ சரியான ஆளா தேர்ந்தெடுத்து இந்த தடவை ஓட்டு போடுவோம்ப்பா. நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், விசிகா வந்து செகண்டரி ஆப்ஷனா ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. டிவிக்கே விஜய் அவர்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் சேருவாரா மாட்டாரா அப்படின்றத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க.